ஆச்சரியப்பட்டாங்க பார்த்து. கடைசியாக அந்த குட்டி ஆடை அறுக்க அந்த பெண்மணி முன்வராங்க. எப்படி சொன்னாங்க, அந்த ஆட்டை அறுக்கணும்னு சொல்லி நபி அந்த ஆட்டை வாங்கி மடியை தடவுகிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டி பால் கறந்தது. நபி அவர்கள் அந்த பாலை கறந்து முதல்ல அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்க, மாமனுக்கு கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள், அடுத்து குடும்பத்துக்கே கொடுத்தாங்க. கடைசியாக நபி அவங்க குடிச்சாங்க. நபி குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அந்த பாலை கறந்து கணவனுக்கும் எடுத்து வைத்தார். பொதுவா ஒரு ஆடுக்கு வருஷம் வாழும். ஆட்டு வியாபாரம் இருக்கிறீங்களா சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆடு வாழும்? ஆடு வயசு என்ன? ஒரு 3 வயசு ஆகுமா? 4 சொல்லுங்க, 5. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டி உமர் நாயகம் ஆட்சி காலம் வரைக்கும் வாழ்ந்துச்சாங்க. அது மட்டுமல்ல, நபியின் கைப்பட்ட பரக்கத்தால் அந்த ஆடு காலையிலும் மாலையிலும் தினமும் பால் கறந்தது. பார்க்க, நபியுடைய கைப்பட்ட பரக்கத், நபியே பரக்கத்து தான், நபியின் வரலாறே பரக்கத்து தான். நபியின் வரலாற்றை நாம் படிக்க 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 நிறைய செய்தி